என்னது கபிலனா சீரீஸ்ல 4:60 மார்னிங் தான் வேலையா கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கோயில்ல இருந்து வெளியே வரும்போதே நாள் நல்லா போகணும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதை மனசுல வச்சுக்கிட்டே ரூமுக்கு திரும்பி வந்தேன். வழக்கம் போல ஸ்ப்ரவுட் சாப்பிட்டுட்டு இன்னைக்கான எடிட்டிங் ஒர்க் முடிச்சேன். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு காய போட்ட ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்து மடிச்சு ரூம்ல வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஆஃபீஸ்ல நாள் அமைதியா போச்சு. பெருசா எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு டைரக்டா ஜிம்மு. இன்னைக்கு லெக்ஸ் டே. ஸ்குவாட்ஸ் 3 செட்டு. லெக் டேனா முதல் டெஸ்டே இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தே பாடிக்கு இன்னைக்கு சீரியஸ் ஒர்க் இருக்குன்னு புரிஞ்சிடும். லெக் பிரஸ் 3 செட்டு. வெயிட் புஷ் பண்ணும்போது இன்னும் ஒரு ரெப் பண்ணலாமா மைண்ட் கேட்கும். அப்படியே ஃப்ளோல பண்ணிட்டு போயிடணும். லெக் எக்ஸ்டென்ஷன் 3 செட்டு. இது வந்த உடனே தைஸ் ஃபுல்லா பர்ன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்லோவா பண்ணும்போது தான் டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். லெக் 3 செட்டு. ஃப்ரண்ட் மசிலுக்கு ஒர்க் பண்ணின அப்புறம் பேக் சைடும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். பேலன்ஸ் தான் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணும். காஃப் ரைசஸ் 3 செட்டு. பாக்குறதுக்கு ஈஸி எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா லாஸ்ட் ஃபியூ ரெப்ஸ்ல காஃப் தான் போதும்னு ஃபர்ஸ்ட் சொல்லும். லெக் டே முடிச்சுட்டு வெளியே வரும்போது நடக்கிறதுக்கு கூட கொஞ்சம் எஃபர்ட் வேணும். அதுதான் இன்னைக்கு ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ண ப்ரூஃப். ரூமுக்கு வந்ததும் சோயா சமைச்சு சாப்பிட்டுட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். நைட் வழக்கம் போல ஹேர் க்ரோத் சீரம் அப்ளை பண்ணேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாதான் ஒரு நாள் பெரிய ரிசல்ட் தெரியும். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஹாப்பியா இருங்க. பை பை.